அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எனக்கு எப்படி இந்த கிராம உதவியாளர் வேலை அப்ளை பண்ணும்போது கிடைச்சது, அதே மாதிரி நான் எந்தெந்த இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி ஒரு 10லேருந்து 20 நாளைக்குள்ளே இந்த வேலையை நம்ம கன்ஃபார்மாக வாங்கிக்க முடியும். அதே மாதிரி 38 மாவட்ட வரையும் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், எவ்வளவு டோட்டல் வேக்கன்சி இருக்குது, இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து ஜாப் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்கும். ஸோ இதை பற்றின A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். மெயினாக நான் வந்து எப்படி இந்த வேலையை வாங்கினேன், அதே மாதிரி எப்படி நான் அப்ளை பண்ணி எந்த இடத்த சூஸ் பண்ணேன், அந்த ரகசியமான தகவல் எல்லாமே இதில் தெளிவாக துல்லியமாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவல் கடைசியில் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலை விசிட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க நம்ம வீடியோவை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு அரசு வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வீடியோஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதான். மீதி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தெரிஞ்சுக்கலாம் நமது சேனலில். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நமது வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு அரசு வேலைக்கு போகிறணும் அப்படின்றது எல்லாருடைய கனவு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலயமா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குமே நமக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டு 2024 இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபோட்டோலேயே தமிழில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 2025 எதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்போது 2020 இப்போது நவம்பர் டிசம்பர் வர போகுது. ஸோ இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது இந்த வருஷத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபில்லப் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜனவரி பிப்ரவரி தான் ஃபுல்லாக வந்து ஜாப் வந்து போடுவாங்க, இன்டர்வியூ நடக்கும். அப்போ தான் அதுக்காக தான் நான் வந்து 2025ன்றதை தெளிவாக வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதை வந்து யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட்டோட நேம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளருக்கான பணி தான். ஸோ இந்த நிறைய பேருக்கு இந்த விஏஓ அப்படின்னா என்ன, கிராம உதவியாளர்னால் என்ன, இதுக்கான விரிவாக்கம் என்ன, இதோட வேலை என்ன, இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. விஏஓ அப்படின்னா இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் எந்த விதமான சம்பவங்கள் நடைபெற்றாலும் சரி, நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு புதையல் கிடைச்சாலும் சரி, ஏதாச்சும் அத்தியாவசிய பொருட்கள், அதாவது தேவையற்ற பொருட்கள், வித்தியாசமான பொருட்கள், ஸோ அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது, டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது, ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே A to Z ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சம்பவங்களுக்குமே இந்த விஏஓ அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் பொறுப்பு அந்த கிராமத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி இதில் சம்பளமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான, ஓரளவுக்கு போதுமான சம்பளமாக தான் இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால தான் நிறைய பேர் எக்ஸாமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் இந்த விஏஓட வேலைன்றது இப்படி தான் இருக்கும். இதுதான் எக்ஸாம். ஓகேங்களா? அதேமாதிரி டோட்டல் வேக்கன்சி இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா 2299, கிட்டத்தட்ட 2300 வேக்கன்சி தான். ஒரே வேக்கன்சி கம்மி. 2300 வேக்கன்சி வந்து 38 மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே, ஓகேங்களா, 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும், சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 6 லெவல், அதாவது லெவல் 6னா குரூப் 4 6 லெவல் சம்பளம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 35,100 வரைக்கும் இருக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கும். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து வீடியோ தொடர்ச்சி சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் டேட் வந்து அப்கமிங், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு
எங்கேருந்து இந்த வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. இந்த விஏஓ வேலைக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து CRA.TN.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க www.tnpc.gov.in. இதுதான் அஃபிஷியல் இன்னொரு வெப்சைட் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஓகேங்களா. இப்போ 38 மாவட்டம் இருக்குது இல்லையா, அந்த 38 மாவட்டத்தில் என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், தஞ்சாவூருக்கு 305, மதுரைக்கு 155, திருவள்ளூருக்கு 151, ஈரோடுக்கு 141, சேலத்துக்கு 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலைக்கு 103, திருப்பூருக்கு 102, திருச்சிக்கு 104. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே சரிங்களா, அதாவது 38 மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டம் வரையும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ ஏஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக கம்யூனிட்டி ஏஜ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது இன்னமும் பெட்டர் தான் ஓகேங்களா. இதுவும் நல்ல விஷயந்தான். ஆதி திராவிட் அது வந்து தெரியாது. SC ST விண்டோ இந்த கேட்டகரியில் BC MBC இதில் வரவங்க வந்து 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதர் கேட்டகரி வரவங்களுக்கு 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததுக்கு அதர் காஸ்ட் வந்து 21லேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த வேலைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ குரூப் லெவல், அதாவது குரூப் 4 கேட்டகரியில் வர குரூப் லெவல் 6 சம்பளம் ஓகேங்களா. 11,000லேருந்து நமக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா 11,000 தான். இதில் வந்து இந்த விஏவோட வேலைன்றது பார்த்திங்கன்னா அதிகமாக வேலைன்றது இருக்காது, கம்மியான வேலை தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மணியக்கார இவர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கையெழுத்து வாங்கி தருது. ஸோ அதாவது இவங்க கொஞ்சம் எடுபடி வேலை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை தான், சம்பளமும் நல்ல சம்பளம் தான் ஓகேங்களா. வேலைன்றது அதிகமாக இருக்காது இந்த வேலையில் ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பாக எந்த வேலைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா. சம்பளம் 11,000 ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எலிஜிபிள் க்ரைட்டீரியா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த வேலைக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது 12th 10th டிகிரி அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் முக்கியம் தான். ஒருவேளை நீங்கள் 5வது படித்து நான் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் வந்து ஒரு சில பேர் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க, ஒரு சிலர் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லுவீங்க, ஒரு சில பேர் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். 3 எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் தமிழில் எழுத படித்து தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள், 5வது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், 5வது ஃபெயில் ஆகியிருந்தாலும் எலிஜிபிள் தான் இதுக்கு. ஸோ தெளிவாக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நோ அப்பர் குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 10th 12th டிகிரி அப்படி இவங்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th 12th பாஸ் பண்ணுவாங்க, ITI டிப்ளமோ டிகிரி UG டிகிரி PhD எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 5வது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ், இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ சொல்லி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், இது எல்லாமே சொல்லிடுவேன். இன்டர்வியூ வந்து நடக்கும், அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. இது எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து என்னென்ன இதுக்கு எவ்வளோ மார்க்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன அதிகமாக படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு. ரீட் அண்ட் ரைட், அதாவது தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு 40 மார்க்கு. பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது 25 மார்க்கு. இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இதில் டாப் மார்க் வரவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கடைசி, அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா டிசம்பரில் கண்டிப்பாக வெளியாகலாம். இது வந்து கன்ஃபார்மாக 2025 தான், அதாவது இந்த 2025 தான் கன்ஃபார்ம் இதை ஃபில் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்திருக்கு, செக் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.